மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மாதத்தினுடைய 2ஆம் நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இம்மட்டும் 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்துக்குள் நாம் வரும்படி கடவுள் எவ்வளோ பெரிய கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபைக்கு நீங்களும் நானும் பாத்திரர்கள் அல்ல. ஆனாலும் கடவுள் தம்முடைய அளவற்ற இரக்கத்தை நம் மீது பொழிந்துள்ளார் என்பதை இன்றைக்கு நாம் உணர்கிறவர்களாக யோசுவா 15ஆம் அதிகாரம் முதல் வசனம், அதில் இஸ்ரவேல் மக்களை கோத்திரங்களாக பிரித்து அவர்களுக்கு இடங்களை பிரித்து கொடுக்கிற முதல் அனுபவம். எதை செய்தாலும் கடவுள் நாமம் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் செய்கின்ற முதல் காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். திருமறையில் பார்க்கும்போது 2 மக்கள், தோபியா, சாரா, இவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்த ஆண்டவர் ரகுவேலிடம் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்க ஒப்பந்தம் கேட்கிறார். உறவினர்கள் 7 பேருக்கும் மணமுடித்து கொடுத்தேன், அவளை கூடுவதற்கு நெருங்கி அன்று இரவே அனைவரும் இறந்து போனார்கள். எல்லா வரலாறையும் அறிந்து கொண்ட பின்பும் சாராவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தொபியா என்ற மனிதன் வருகிறான். எல்லாருக்கும் ஒரு பயம். சாரா மீது தொபியா அன்பு கொண்டுள்ளதால் திருமணம் செய்து வைக்கிறார். என்னதான் மகளை மடமுடித்து கொடுத்தாலும் தொபியா இறந்து விடுவான் என்று நினைத்த இரவில் பணியாளரை அழைத்து ஒரு சவக்குழியை தோண்டி வைக்கிறான். செய்த முதல் காரியம் என்ன? தொபியா சாராவிடம், அன்பே, நீ எழுந்திரு, நம் ஆண்டவர் நமக்கு இறங்கி காத்தருளுமாறு நாம் பணிந்து மண்டாடுவோம் என்று தொபீத் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். முதலாக சேர்ந்து செய்யும் காரியம் முழங்கால் படியிட்டு செபிக்கின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தொடங்குவதற்காக நம்முடைய வாழ்வின் ஆரம்பம், நம்முடைய முன்னேற்றத்தின் செயல்கள், இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே சீட்டு போடுவதற்காக அவர்கள் யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படியே வந்த பாகங்கள் இதுவே என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் முன்னிலையிலே நம்முடைய காரியங்களை மனரம்யமாய் ஒப்புதலோடு அங்கீகாரத்தோடு தேவன் ஆலோசனை கொடுக்கும்படியாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே முன்னதாக ஒரு செயலை செய்யும் முன்பதாக இந்த தொபியாவும் சாராவும் ஜெபிப்பதை பார்க்கிறோம். தொபீத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாராவோடு சேர்ந்து வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? தன் வாழ்க்கையை துவங்கும் முன் தங்களுக்கு கையளிக்குமாறு விண்ணக கடவுள் அவர்களுக்காக மன்றாடினார். இந்த ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் ஜெபித்து விட்டு எந்த ஒரு செயலையும் செய்வதில்லை. ஜெபிப்பதற்காக அழைப்பு கொடுத்தாலும் அதில் வேலைகள் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் கர்த்தரோ உன்மீது அன்புள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட பாவமான காரியங்கள், செய்ய முடியாத செயல்களில் நீங்கள் இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். கடவுளே, நாங்கள் இந்த இஸ்ரவேல் யூதா கோத்திரரின் புத்திரர் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படியே பாகங்களை பிரிக்கும்போது ஜெபத்தோடு தேவ அன்போடு எந்த ஒரு செயலையும் செய்ய எங்களுக்கு அருள்தாரும். எல்லாவற்றையும் ஆண்டவரே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு துவங்குகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் காரணமான தாய் தந்துமாய் கடவுளே, இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் அழைக்கப்பட்ட தொபியாவும் சாராவும் அன்பு கொண்டவர்களாக இருந்தது போல நாங்களும் இந்த உலகத்தில் எங்கள் பணிகளை, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பங்கிடும்போது சகோதரருக்கு, எங்களுடைய வம்சங்களுக்கு, உறவினர்களுக்கு தேவ அன்பினால் பங்குவிட்டு கொடுக்க, தேவ இரக்கத்தினாலே அவர்களை நேசித்து கொடுக்க எங்களுக்கு அருள்தாரும். எல்லாவற்றையும் உடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.